ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களே. இருக்கிறது நீங்கள் மோகன்ஸ் வியூ. பார்த்துட்ருக்கிறது மோகன்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து பவானி போகாமல் மேட்டூர் ரோடு டு தொப்பூருக்கு எப்படி ஜாயிண்ட் ஆகுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ரோடு வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் நிறையா பேர்த்துக்கு இந்த ரோடு வந்து இப்படி யூஸில் இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. பிகாஸ் அவங்க வந்து நேராக ஹென்கச் வச்சு நேராக அதுலேயே போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பவானி உள்ளே போகாமல் மேட்டூர் தொப்பூர் அந்த வழியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டினியூஸ் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஒரு சில இடத்துல வந்து எங்கே கட் ஆகணும் அப்படிங்கிறத அந்த போர்டு வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டினியூஸாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஹைவே ரோடு. ஸோ இந்த ரோட்டில் இருந்து தான் நம்ம மேட்டூர் ரோடுக்கு பவானி சிட்டிக்கு உள்ளே போகாமல் எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம காட்டுறோம். ஸோ இந்த ரூட்டில் நேராக வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டாட்டா மோட்டார்ஸ் தெரியும், சர்வீஸ் ஸ்டேஷன் தெரியும். ஸோ அதிலிருந்து நீங்கள் லெஃப்ட் அந்த ஒரு சர்வீஸ் ரோடு கனெக்ட் ஆகும். அந்த சர்வீஸ் ரோட்லேயும் நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த என்ஹெச்லேயே நேராக போயிட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த சர்வீஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகும். ஸோ பெட்டர் நீங்கள் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டாட்டா மோட்டார் சர்வீஸ் சென்டர். இங்கேருந்து இந்த சர்வீஸ் ரோட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக போகணும். நேராக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஐஆர்டிடி காலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஐஆர்டிடி காலேஜ் தாண்டி நெக்ஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் வாசவி காலேஜ் வரும். ஸோ இந்த வாசவி காலேஜையும் தாண்டி நேராக போய்கிட்டே இருக்கணும். நம்ம நேராக போய்கிட்டே இருக்கும்போது இந்த சர்வீஸ் ரோட் வந்து ஒரு 3 ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க, மேட்டூர் தொப்பூர் எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த போர்டை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா ஒரு 3 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். இந்த ரோட்டில் இதுதான் இந்த 3 ரோடு இருக்கிற இடம். இங்கே வந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு நேராக போகணும். இதுதான் இந்த லெஃப்ட், நம்ம வந்த ரோடு இதுதான். இதில் தான் லெஃப்ட் எடுத்து நேராக நீங்கள் இப்போ போகணும். இங்கேயும் உங்களுக்கு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, மேட்டூர் போகிறதுக்கான வழி எது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பவானி நகரத்தை ஸ்கிப் பண்ணி நேராக அந்த மேட்டூர் ரோட்டில் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வழியாக போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போர்டை பாருங்கள். நேராக இப்போ நம்ம அந்த ரோடு எப்படி இருக்குது, எப்படி நீட்டாக இருக்கா, எந்த மாதிரி இருக்குது, லாரியில் யூஸ் பண்ண முடியுமா இல்லை காரெலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். மோஸ்ட்டாக இங்கே லோக்கலில் இருக்கிற லாரி டிரைவர்ஸ்க்கு, லோக்கல்ஸ்க்கு எல்லாமே இந்த ரோட் கொஞ்சம் இப்போ எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் லாங்லேருந்து வேறு ஊர்லேருந்து வரவங்க இதை யூஸ் பண்ணுறதில்ல. சிட்டிக்குள்ளே போயிட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ரோடை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த பைபாஸ். இந்த ரோட்டில் நேராக போனீங்க அப்படின்னா அங்கே இந்த ரோடு வந்து ஊராட்சி கோட்டை மலை அங்கே போய் என்ஹெச்சில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நைட் டைமில் வரும்போது ஸ்ட்ரீட் லைட்ஸு இங்கே சுத்தமாகவே கிடையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும். 2 வீலரில் வரவங்க கொஞ்சம் உஷாராக தான் போயிட்டு வரணும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம். நைட் டைமில் எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லாத போது இங்கே அந்தளவுக்கு சேஃப்டியும் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக 2 வீலரில் வரவங்க இந்த ரோடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க 2 வீலரில் வரவங்க நேராகவே பவானி ரோட்டில் அந்த என்ஹெச்லேயே பிடிச்சி போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் லாரி எல்லாமே இந்த வழியாக போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ வரையும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. பட் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரீட் லைட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இதை சேஃப்டியாக இந்த ரோடை யூஸ் பண்ண வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். கொடுக்குற ஃபெசிலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் வேவாக இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ இப்போது இதில் நம்ம நேராக போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரோட் ஜாயிண்ட் ஆகும். இது வந்து காளிங்கராயன்பாளையம் அந்த ரோட்டில் இருந்து கவந்தப்பாடி ரோட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிற இடத்த நம்ம இப்போ காட்ட போகிறோம்.
இங்கே போகிற பக்கம் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த சைன் போர்ட் போட்டிருக்காங்க, எங்கே போகணும், எப்படி என்னங்கிறது எல்லாம் தெளிவாக இருக்குது. பட் என்ன ஒன்றுனா, இந்த ரோடு இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அது ஒன்று தான் விஷயம், மித்தபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த வழியாக உள்ளே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த 4 ரோட் கிராஸ். இங்கே ரைட்டில் நம்ம அப்போது அந்த எல்லோ கலர் பஸ் போகுது இல்லைங்களா, ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ், அந்த வழியாக போனால் காளிங்கராயம்பாளையம் ரீச் ஆகலாம். அதே இப்படி நம்ம லெஃப்ட் எடுத்தாக்க வந்தபாடி ஸ்ட்ரைட்டாக போனால் மேட்டூர். இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இது அந்த ரோடு. ஆல்மோஸ்ட் லோக்கல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரோடு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. வெளியிலேருந்து வரவங்களுக்கு தெரியறது இல்லைங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோவுக்கு போடுறோம். ரோடு வந்து ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நீட்டாக போயிட்டு வரலாம். ஸோ லாங்லேருந்து வரவங்க, தெரியாதவங்க இந்த ரோடை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி திரும்ப நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் தான் எடுத்தோம். எந்த அளவுக்கு நைட் டைமில் இது இருக்குது இந்த ரோடு அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் பாருங்கள். ஸ்ட்ரீட் லைட் இல்லாதனால கொஞ்சம் இது வந்து ஒரு 7 o'clock எடுத்ததுக்கு இந்த மாதிரி இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரீட் லைட் கண்டிப்பாக இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்ப நம்ம அந்த லட்சுமி நகர் இடத்துக்கு 3 ரோட்டுக்கே வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் லட்சுமி நகர், பவானியும் போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.